சன்ஸ்க்ரீனோட இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்கெலாம் இது யூஸ் ஆகுது அப்படின்னா, ஈவன் ஸ்கின் டோனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீமெச்சூர் ஸ்கின் ஏஜிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இதெல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணும். ஸ்கின் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணும். அதோடு இல்லாமல் பிக்மெண்டேஷன், டேனிங் இதெல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கும். சன் ரேஸில் UVA, UVB, UVC இருக்கும். UVC ஓசோன் லேயரில் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ UVA அண்ட் B தான் நம்மளுக்கு ஸ்கின்னில் டேமேஜ் வருது. சன்ஸ்க்ரீனில் மினரல் சன்ஸ்க்ரீன் இல்லைனா ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் இருக்குது. அதே மாதிரி கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் இருக்குது. மினரல் சன்ஸ்க்ரீன் என்ன பண்ணணும், நம்ம ஸ்கின்னை அப்ளை பண்ணும்போது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். UV ரேஸ், அதாவது UVA, UVB ரேஸை ஸ்கின்குள்ளே விடாமல் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். கெமிக்கல் சன்ஸ்க்ரீனில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்கின்குள்ளே லைட்டாக அப்சார்ப் ஆகிக்கிறோம். UV ரேஸ் ஹீட்டாக கன்வெர்ட் ஆகி அது ரிலீஸ் பண்ணிடும். இதுதான் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். சரி, இப்போ நம்ம ஒரு சன்ஸ்க்ரீனில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, SPF பார்க்கணும். அதே மாதிரி PA ஃபேக்டர் பார்க்கணும். SPFனால் என்னென்னா, சன்னோட UVB லைட்லேருந்து எவ்வளோ நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 மினிமம் இருக்கணும். அப்போது நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம வெளியில் போகிறோம், அவுட்டிங் எங்கேயாவது போகிறோம்ன்றப்ப SPF 50 ஆச்சும் குறைஞ்சது இருக்கணும். அதே மாதிரி PA ஃபேக்டர் ஒரு 3+ கண்டிப்பாக இருக்கணும். PAனா என்ன அப்படின்னா, சன்னோட UVA லைட்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்குது அப்படின்றது கொடுக்கும். ஸோ PA ++ இல்லைனா டபுள் ப்ளஸ் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. நம்ம சன்ஸ்க்ரீன் நான் கொம்பட்டோஜெனிக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிம்பிள்ஸ்லாம் வராது. அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, இந்த மாதிரி நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனில் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா அயன் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த லா ஷீல்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன். இது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம். நம்ம எப்போவுமே சன்ஸ்க்ரீன் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீனை டைரெக்டாக ஃபேஸில் டாட் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா டிண்டட் சன்ஸ்க்ரீன். டிண்டட் சன்ஸ்க்ரீன் இந்த பிக்மெண்டேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கொஞ்சம் ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அயன் ஆக்சைடு தான் அந்த டிண்டட் ஒரு லுக் நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரியான ஒரு லுக் நம்மளுக்கு கொடுக்கும். டிண்டட் சன்ஸ்க்ரீன் விசிபிள் லைட்டை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா ஜெல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேலே ட்ரை ஸ்கின் இருக்குன்னா க்ரீம் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சன்ஸ்க்ரீன் லைட்டாக ஜெல் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நியூட்ரிஜினாவோட சன்ஸ்க்ரீன். இது எல்லாத்தோட ரிவ்யூவும் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு எந்த சன்ஸ்க்ரீன் சூட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்த ஒரு சன்ஸ்க்ரீன் தான். இது நம்ம நிறைய சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எது ஃபிட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். கம்ஃபர்டபுளான ஒரு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக நம்ம தினமுமே யூஸ் பண்ணணும், மறக்காதீங்க. சன்ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணால் கூட நம்ம 10 AM 4 PM சன் எக்ஸ்போஷர் ஆகும்போது கண்டிப்பாக அம்பர்லா யூஸ் பண்ணிக்கலாம், கேப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபேஸை நல்லா கவர் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம சில விஷயங்கள் நோட் பண்ணிக்கணும். வாட்டர் ரெசிஸ்டண்ட் பார்த்துக்கோங்க. பொதுவாக நம்ம சன்ஸ்க்ரீனை எவ்ரி 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ரீஅப்ளை பண்ணுவோம். வாட்டர் ரெசிஸ்டண்ட் 40 இருக்குது இல்லை 80 இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஃபேஸ் ரொம்ப ஸ்வெட் ஆகுது, நம்ம வெளியில் போகிறோம், இல்லை ஒரு நீச்சல் குளம் இல்லை பீச் இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது ஃபேஸ் ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கிற ஒரு ஸ்கின்னில் நம்மளுடைய சன்ஸ்க்ரீன் எவ்வளோ நேரம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ரெசிஸ்டண்ட் 40னா நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும்போது ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன் ஸ்கின்னில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீஅப்ளை பண்ணணும். இப்போ 80 இருக்குது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக 80 மினிட்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு ஸ்கின்னில் இருக்கும். அப்புறம் நீங்கள் ரீஅப்ளை பண்ணணும். ஸ்வெட் ஆகலைன்னா நம்ம 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸே நம்ம ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், கெமிக்கல் சன்ஸ்க்ரீன், ஹைப்ரிட், டிண்டட் சன்ஸ்க்ரீன், இப்போது சன்ஸ்க்ரீன் ஸ்டிக்கும் வந்திருக்கு. நம்மளுக்கு நிறைய சன்ஸ்க்ரீன் அவைலபிளாக இருக்கும். ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போத் மினரல் அண்ட் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ எது நல்லா இருக்குன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங்னால் நம்ம நல்லா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போடலாம். இங்கே பார்த்திங்கன்னா அம்பர்லா இருக்குது. எப்போ வெளியில் போனாலுமே நம்ம ஒரு அம்பர்லா கண்டிப்பாக வச்சுக்கணும். சன் ப்ரொடக்ஷனுக்காக கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் வாங்கும்போது பேரபின் ஃப்ரீயாக இருக்கணும், நான் கொம்பட்டோஜெனிக், ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கின்னில் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணாத மாதிரி ஒரு லைட்டான உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கிக்கோங்க. நான் நிறைய சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஒன்றொன்றத்தோட ரிவ்யூ நான் போட்டிருக்கேன் சேனலில்.
இப்போ லேட்டஸ்ட்டாக நான் வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். யூவி ரேஸ்னால் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் ஸ்கின்னில் வரும். குறிப்பாக யூவிஏயில் ரிங்கிள்ஸ், ஏஜிங் ஸ்கின்லாம் வரத்துக்கு அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. யூவிபியில் வந்து நம்மளுக்கு பேர்ன் அந்த மாதிரி வரும். சில டைம் நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலே நம்ம ஃபேஸ் ரொம்ப டார்க்காகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி க்ரீஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் அந்த மாதிரி முடிவு பண்ணிடாதீங்க. சன்ஸ்க்ரீன் நீங்கள் இப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் வராமல் நம்மளுக்கு ஸ்கின் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு சூட்டான ஒரு சன்ஸ்க்ரீனை வந்து சூஸ் பண்ணுங்கள். நிறைய ட்ரை பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி எடுக்க முடியும். சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம செப்ரேட்டாக ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காம்பேக்ட் பவுடரில் ஒரு SPF-ஓடு இருக்குது அப்படின்னா கூட நம்ம அதை நிறைய அப்ளை பண்ண முடியாது. நல்ல ஒரு அமௌண்ட் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சன்ஸ்க்ரீன் ஃபேஸ்க்கு மட்டுமே நம்ம நல்லா அப்ளை பண்ணணும். அப்போ தான் நல்ல ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம ஒரு காம்பேக்டை நம்ம அவ்வளோ நிறைய நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் நம்ம தனியாகவே தான் போட்டுக்கணும். சப்போஸ் நம்மளோட மாய்ஸ்சரைசரில் இருக்குது, SPF 30 இருக்குது அப்படின்னா ஓகே, நம்ம வீட்டில் இருக்கோன்னா போட்டுக்கலாம். 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணிக்கணும். சன்ஸ்க்ரீனில் நம்மளுக்கு ஒரு மேக்கப் லுக் வரணும், ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னா டிண்டட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு அது போடும்போது ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் டைம்லலாம் ஷீல்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வேற ஒரு சன்ஸ்க்ரீன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சன்ஸ்க்ரீன் நான் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் நைக்காவில் தான் வாங்குவேன். ஆஃபர் இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 10% இருக்குது, 15% இருக்குது அப்படின்றப்ப நான் கண்டிப்பாக அதில் வந்து நான் போட்டு வச்சுருவேன். நீங்களுமே பாருங்கள் உங்களுக்கு எது சன்ஸ்க்ரீன் செட் ஆகும்னு பார்த்துட்டு. இவ்வளோ நாள் நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலைன்னா பரவாயில்ல, இதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்கின் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. போக போக உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக, ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாமல், பிக்மெண்டேஷன் வராமல் அது வந்து தடுக்கும். நம்ம பல விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம்னாலே நிறைய ஸ்கின்னில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கு வராது. கோடை காலங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா காலங்கள்லையுமே நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக தேவைப்படும். ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணால் பத்தாது. காது, கழுத்து, அதுக்கப்புறம் கை, கால் எங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் ரிங்கிள்ஸ் வந்து வராது, ஈவனான டோனாக இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் தேவை. அதனால் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் முக்கியம். எப்படி நைட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடுறோமோ அதே மாதிரி மார்னிங் சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்க நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்ச சன்ஸ்க்ரீன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.